Hi friends, my life food தமிழ் சேனல் வந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி மாங்காய் வெல்லம் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் வெல்லம் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மாங்காய், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 100 கிராம் வெல்லம், 2 ஸ்பூன் எண்ணெய். நான் மாங்காவை கழுவி திருவி வச்சுருக்கேன். தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். வெந்தயத்தை வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கணும். வெந்தயம் செவந்துடுச்சு, எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ தாளிக்கலாம். ஆயில் போட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வதங்கிடுச்சு. இந்த மசாலா பொருள்லாம் போட்டுடலாம். கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மாங்காய் வேகிறதுக்கு. ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் வெந்துடுச்சு. வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும், அப்படியே சரியாயிடும். இதை கலந்து விட்டே இருங்க, ஒரு 5 நிமிஷம் சரியாயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் வெந்தயம் கொட்டிடலாம். முடிஞ்சிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான மாங்காய் வெல்லம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.